ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரேபிட் அகாடமிலேருந்து ராதா பேசுகிறேன். நம்ம குரூப் 2 குரூப் 4க்கு டெய்லி டெஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 2/11/2020 கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வடிவமைத்த சிற்பி யார்? விடை ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. விடை ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. செகண்ட் கொஸ்டின், தவறானவற்றை காண்க. பஞ்சசீல கொள்கை ஒப்பந்தம் சீனா இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்டது. பஞ்சசீல கொள்கை 1956 போடப்பட்டது. இந்த ஒப்பந்தங்கள் இருந்த போதிலும் 1962 இந்தியாவும் சீனாவும் எல்லை தொடர்பான விவகாரத்தின் மீது போரில் ஈடுபட்டன. விடை ஆப்ஷன் பி 2 மட்டும். விடை ஆப்ஷன் பி 2 மட்டும். ஸோ தவறானது. பஞ்சசீல கொள்கை 1956 போடப்பட்டது என்பது தவறானது. தேர்ட் கொஸ்டின், பாண்டுங் மாநாடு பற்றிய கூற்றை ஆராய்க. ஃபஸ்ட்டில் பாண்டுங் மாநாடு 1956 நடைபெற்றது. செகண்ட், இம்மாநாடு இந்தோனேஷியாவில் நடைபெற்றது. தேர்ட், இம்மாநாட்டில் 27 நாடுகள் கலந்து கொண்டனர். விடை ஆப்ஷன் டி 1, 3 தவறு. ஆப்ஷன் டி 1, 3 தவறு. ஃபோர்த் கொஸ்டின், அணிசேரா இயக்கம் தோன்றிய நாடு. விடை ஆப்ஷன் ஏ 1961. விடை ஆப்ஷன் ஏ 1961. ஃபிஃப்த் கொஸ்டின், 123 உடன்படிக்கையை கையெழுத்திட்ட நாடுகள் எவை? விடை ஆப்ஷன் பி இந்தியா அமெரிக்கா. விடை ஆப்ஷன் பி இந்தியா அமெரிக்கா. சிக்ஸ்த் கொஸ்டின், பொது சட்டம் 480 கீழ் 1954 வேளாண் உற்பத்தி பொருட்களை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு எத்தனை ஒப்பந்தங்கள் இந்திய அமெரிக்க இடையே கையெழுத்தாகின? விடை ஆப்ஷன் சி 5. விடை ஆப்ஷன் சி 5. செவன்த் கொஸ்டின், இந்தியா அமெரிக்கா இடையேயான 123 உடன்படிக்கையில் இந்தியா சார்பில் கையெழுத்திட்ட பிரதமர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மன்மோகன் சிங். விடை ஆப்ஷன் ஏ மன்மோகன் சிங். எய்த் கொஸ்டின், S-400 வான்வழி பாதுகாப்பு ஏற்பாட்டிலான வர்த்தகத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் எவை? விடை ஆப்ஷன் ஏ இந்தியா ரஷ்யா. விடை ஆப்ஷன் ஏ இந்தியா ரஷ்யா. நைன்த் கொஸ்டின், இந்திய சோவியத் அமைதி நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு உடன்படிக்கை எந்த ஆண்டில் கையெழுத்திட்டன? விடை ஆப்ஷன் பி 1961. விடை ஆப்ஷன் பி 1961. டென்த் கொஸ்டின், இந்தியா பாகிஸ்தான் போர் ஆண்டு. விடை ஆப்ஷன் டி 1971. விடை ஆப்ஷன் டி 1971. 11th கொஸ்டின், வாஸ்கோட ஹாமா என்னும் போர்த்துகீசிய மாலுமி எந்த ஆண்டு இந்தியாவிற்கும் ஐரோப்பியாவிற்கும் இடையேயான வழியை கண்டறிந்தார்? விடை ஆப்ஷன் சி 1498. விடை ஆப்ஷன் சி 1498. 12th கொஸ்டின், அணிசேரா இயக்கத்தை முன்மொழிந்தவர் யார்? விடை ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. விடை ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. 13th கொஸ்டின், பிரக்ஷித் என்பது
பிரிட்டன் வெளியேறுவதை குறிப்பதாகும். செகண்ட், பிரெக்சிட் என்பது இங்கிலாந்து ஆனது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறும் என்று பிரசல்ஸ் உச்சி மாநாட்டில் முடிவினை வெளியிட்டது. தேர்டு, இந்த வெளியேற்றம் 2016 ஆண்டு ஜூன் 23 நடைபெற்ற போது வாக்கெடுப்பின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு சாதகமாக பதிவானது. ஃபோர்த்து, மார்ச் 21, 2019 ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய சபை இங்கிலாந்தின் கோரிக்கையை ஏற்று வெளியேறும் கெடுவை ஏப்ரல் 12, 2019 வரை நீட்டிக்க ஒத்துக்கொண்டது. விடை அனைத்தும் சரி. விடை ஆப்ஷன் பி, அனைத்தும் சரி. 14th question. இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் எந்த நூற்றாண்டிலிருந்து இருந்தது? விடை ஆப்ஷன் ஏ, 6ஆம் நூற்றாண்டு. விடை ஆப்ஷன் ஏ, 6ஆம் நூற்றாண்டு. 15th question. இந்தியா ஜப்பான் கழகமானது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, 1903. விடை ஆப்ஷன் பி, 1903. 16th question. கூற்றை ஆராய்க. இந்திய ஜப்பான் இரு நாடுகளுக்கிடையேயான தூதரக உறவுகள் ஆனது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உருவாயிற்று. கூற்று 2. 1952 ஆண்டு இந்தியாவுடன் ஜப்பான் செய்து கொண்ட அமைதி உடன்படிக்கையின் உடல் இந்த உறவு தொடங்கியது. கூற்று 3. 1951 ஆண்டு டில்லியில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு அழைப்பு விடுத்ததன் மூலம் தூதரக உறவை ஏற்படுத்தி கொண்ட முதல் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. கூற்று 4. இந்த உறவுகள் ஜப்பான் பிரதமர் நோபுகே கிஷி மற்றும் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் கையெழுத்திட்டனர். விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 17th question. இந்தியாவின் கார் விற்பனை உற்பத்தி நிறுவனத்துடன் சுசுகி நிறுவனம் இணைந்து மாருதி சுசுகி என்னும் மிகப்பெரிய கார் உற்பத்தி நிறுவனம் தோன்றியது. சுசுகி நிறுவனம் எந்த நாட்டினுடைய நிறுவனமாகும்? விடை ஆப்ஷன் சி, ஜப்பான். விடை ஆப்ஷன் சி, ஜப்பான். 18th question. தமிழ் அலுவல் மொழிகளாக உள்ள நாடுகள்? விடை ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. ஆப்ஷன் ஏ இலங்கை, ஆப்ஷன் பி சிங்கப்பூர். விடை. 19th question. தமிழ் சிறுபான்மை மொழிகளாக உள்ள நாடுகளில் தவறானவற்றை காண்க. விடை ஆப்ஷன் பி, சிங்கப்பூர், இலங்கை. விடை ஆப்ஷன் பி, சிங்கப்பூர், இலங்கை. 20th question. எந்த ஆண்டு முதல் புலம் பெயர்ந்த இந்தியர்களுக்கான பிரவாசி பாரதிய திவாஸ் என்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி, 2003. விடை ஆப்ஷன் சி, 2003. 21 question. கூற்றை ஆராய்க. கூற்று 1. பிரபாஸ் சிய பாரதிய திவாஸ் என்ற தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. கூற்று 2. மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஜனவரி மாதம் இந்தியா திரும்பி நாளை குறிக்கும் விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. விடை ஆப்ஷன் சி, 2 சரி. விடை ஆப்ஷன் சி, கூற்று 2 சரி. 22nd question. இந்தியாவில் எந்த பிரதமரின் ஆட்சி காலத்தில் புலம்பெயர் இந்தியர் கொள்கையில் ஊக்கம் அளிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, ராஜீவ்காந்தி. விடை ஆப்ஷன் பி, ராஜீவ்காந்தி. 23rd question. பிரிக்ஸ் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ, 2001. விடை ஆப்ஷன் ஏ, 2001. 24th question. இந்தியா பசிபிக் அமைப்பை நிறுவிய நாடுகள்? விடை ஆப்ஷன் டி, இந்தியா அமெரிக்கா. விடை ஆப்ஷன் டி, இந்தியா அமெரிக்கா. 25th question. குவாட் பற்றின கூற்றை ஆராய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1.
இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்வதற்காக இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் அமைப்பு சாரா வழிமுறை மூலம் இணைந்து கூட்டாக செயல்படுகிறது. கூற்று 2. இந்த 4 தரப்பு பாதுகாப்பு பேச்சுவார்த்தை குவாட் என்ற கருத்தானது ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே கொண்டு வந்தார். கூற்று 3. இந்த அமைப்பு 2007ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. கூற்று 4. 2017இல் இந்த அமைப்பு மறு ஆய்வு செய்யப்பட்டது. விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 26th கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எவை பெருக்கு தொடர் வரிசை? உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி குரூப்பில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதர்வைஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன். பின் வருவனவற்றுள் எவை பெருக்கு தொடர் வரிசை? ஆப்ஷன் பி 0.15, 0.015, 0.0015. ஆப்ஷன் பி. 27th கொஸ்டின். a power of m minus n, a power of m, a power of m plus n என்ற பெயருக்கு தொடரில் பொது வித்தியாசம் என்ன? விடை ஆப்ஷன் ஏ a power of n. விடை ஆப்ஷன் ஏ a power of n. 28th கொஸ்டின். a, b, c, l, m என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் a minus 4b plus 6c minus 4l plus m is equal to. விடை ஆப்ஷன் டி 0. விடை ஆப்ஷன் டி 0. 29th கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்து 3 உறுப்புகள் k plus 2, 4k minus 6, 3k minus 2 எனில் k இன் மதிப்பு காண்க. விடை ஆப்ஷன் சி 3. விடை ஆப்ஷன் சி 3. 30th கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடரின் 5வது உறுப்பின் 5 தடவை ஆனது 8வது உறுப்பினர் 8 தடவைக்கு சமமாக இருந்தால் 13வது உறுப்பு என்ன? விடை ஆப்ஷன் ஏ 0. விடை ஆப்ஷன் ஏ 0. 31st கொஸ்டின். ஒரு எண்ணின் 5இல் ஒரு பங்கின் 3இல் ஒரு பங்கின் 4இல் ஒரு பங்கு 2 எனில் அவ்வெண் யாது? ஆப்ஷன் பி 120. விடை ஆப்ஷன் பி 120. 32 கொஸ்டின். 5 + 11 + 17 எந்த தொடரின் 16வது உறுப்பு என்ன? விடை ஆப்ஷன் டி 95. விடை ஆப்ஷன் டி 95. 33rd கொஸ்டின். 320 என்பது 5, 8, 11, 14 என்ற வரிசையில் எத்தனையாவது உறுப்பு? விடை ஆப்ஷன் ஏ 106. விடை ஆப்ஷன் ஏ 106. 34th கொஸ்டின். ஹரிகும்பா கல்வெட்டு எந்த நாட்டு அரசனை பற்றி கூறுகிறது? விடை ஆப்ஷன் சி காரவேலன். விடை ஆப்ஷன் சி காரவேலன். 35th கொஸ்டின். பொறுத்துக. இயற்கை வரலாறு. விடை பிலினி. புவியியல். விடை டலாமி. இண்டிகா. விடை மெகஸ்தனிஸ். மகாவம்சம். விடை புத்த இலக்கியம். ஸோ விடை ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. 36th கொஸ்டின். சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் நூல் எது? விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம். விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம். 37th கொஸ்டின். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியரான யார் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கூறியுள்ளார்? விடை ஆப்ஷன் பி ஜார்ஜ் எல் ஹார்ட். விடை ஆப்ஷன் பி ஜார்ஜ் எல் ஹார்ட். 38th கொஸ்டின். சேர அரசர்களை பற்றி செய்திகளை கூறும் நூல் எது? விடை ஆப்ஷன் டி பதிற்று 10. விடை ஆப்ஷன் டி பதிற்று 10.
39th கொஸ்டின். சேர நாட்டில் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன். விடை ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன். 40th கொஸ்டின். டேஷ் பகுதி சோழ நாட்டின் மைய பகுதியாக விளங்கியது. பின்னர் இப்பகுதி சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டது. விடை ஆப்ஷன் டி காவிரி கழிமுக பகுதி. விடை ஆப்ஷன் டி காவிரி கழிமுக பகுதி. 41 கொஸ்டின். சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வெளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ கரிகால் வளவன். விடை ஆப்ஷன் ஏ கரிகால் வளவன். 42nd கொஸ்டின். கரிகாலனின் ஆட்சியின் போது காவிரி கழிமுக பகுதியில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றிய விரிவான செய்திகளை கூறும் நூல் எது? விடை பட்டினப்பாலை. விடை பட்டினப்பாலை. 43rd கொஸ்டின். கல்லணை எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்குகிறது? விடை ஆப்ஷன் டி 69,000. விடை ஆப்ஷன் டி 69,000. 44th கொஸ்டின். தலையாலங்கானம் என்னுமிடத்தில் சேரர், சோழர், 5 வேளிர் குலத்தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னுமிடத்தில் தோற்கடித்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி பாண்டியன் நெடுஞ்செழியன். விடை ஆப்ஷன் சி பாண்டியன் நெடுஞ்செழியன். 45th கொஸ்டின். யாருடைய நாணயங்களில் ஒரு புறத்தில் யானையின் வடிவத்தையும் மற்றொரு புறத்தில் மீன் உருவத்தையும் கொண்டுள்ளது? விடை ஆப்ஷன் சி பாண்டியர். விடை ஆப்ஷன் சி பாண்டியர். 46th கொஸ்டின். எந்த பாண்டிய மன்னன் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார்? விடை ஆப்ஷன் டி முது குடுமி பெருவழுதி. ஆப்ஷன் டி முது குடுமி பெருவழுதி. 47th கொஸ்டின். ஆதவன், குட்டுவன், வானவன் போன்ற பட்டங்களை சூட்டிக்கொண்ட அரசர்கள் யார்? விடை ஆப்ஷன் ஏ சேரர். விடை ஆப்ஷன் ஏ சேரர். 48th கொஸ்டின். பணம் பூமாலை எந்த மன்னர்களுக்கு உரிய மாலையாக உள்ளது? விடை ஆப்ஷன் ஏ சேரர். விடை ஆப்ஷன் ஏ சேரர். 49th கொஸ்டின். அத்தி பூமாலை எந்த மன்னர்களுக்கு உரியதாக உள்ளது? விடை ஆப்ஷன் பி சோழர்கள். விடை ஆப்ஷன் பி சோழர்கள். 50th கொஸ்டின். கிழார் என்பவர் யார்? விடை ஆப்ஷன் டி கிராமத் தலைவர். விடை ஆப்ஷன் டி கிராமத் தலைவர். ஸோ கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட். ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிசிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. தேங்க்யூ.